ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ, பிசி, டிஎன்பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜஸ்மே அவைலபிளா இருக்குது. சரியா? ஸோ எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேஜும், பிசிக்கு பார்த்தோன்னா யுத்தம் செய் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்குது. ஸோ டிஎன்பிசி பார்த்தோன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்குது. சரியா? இது எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ என்னன்னா ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஏழை எளிய மாணவர்கள், ஸோ உங்களுடைய அரசாங்க அதிகாரி பார்த்தோன்னா அரசாங்க அதிகாரியாக என்ற கனவு நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பார்த்தோன்னா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா குறைந்த அளவு பார்த்தோன்னா அமௌண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த ஒரே டார்கெட் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ உங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்துறது எங்களுடைய டார்கெட் நோக்கமாக வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் நான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பெருசா ஐடென்டிட்டி இருக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போற? ஸோ ஒரு வேலைக்கு போயிட்டேன், ஒரு விஓஓ இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை, இல்லை ஒரு தாலுகா ஆஃபீஸில், இல்லை ஒரு போலீஸ், ஒரு எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, உனக்கு அப்புறம் போகும்போது ஸோ இவங்களுடைய பையன், இவங்களுடைய பேரன், அந்த போலீஸ்காருடைய பேரன், அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு அவங்களுடைய பையன், அந்த தாலுகா ஆஃபீஸில் இது தாசில்தார் இருந்த அவங்களுடைய பையன் அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த பேரை வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த நேமை கிரியேட் பண்ணுறதுக்கான நேரம் தான் இது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலிமா ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை பார்த்தோன்னாக்கா எல்லாருமே பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ எஸ்ஐ மற்றும் பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸுமே போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ண நினைக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 8122299971. ஸோ இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. 8122299971 இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் டீட்டெயில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 9ல பார்த்தோன்னா 56வது கொஸ்டின்லேருந்து 80வது கொஸ்டின் 56 to 80 வரைக்கும் பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இடையிடையில் பார்த்தோன்னா உங்களுக்கான கேள்விகள் இடம்பெறும். கரெக்டாக வாட்ச் பண்ணி என்ன பண்ணுங்க, ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இங்கே சரியா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 56. கீதா கோவிந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினுக்கான சரியான விடையை பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் டி, ஜெயதேவர் என்பதே சரியான விடை. காளிதாசர் அப்படின்னு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணிப்பாங்க, சாக்குந்தலம் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 57. பொறுத்துக. அலாவுதீன் ஹசன் அப்படின்னு கொடுக்கும்போது யாரா இருப்பாங்க? சரியா? ஹசன் கங்கா யாருன்னு பண்ணலாம். அலாவுதீன் ஹசன் கொடுக்கும்போது ஹசன் கங்கு தானே, அது அலாவுதீன் ஹசன் பாமினி அரசன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்து குர்ரம் அப்படின்னும் போது ஷாஜகான் தானே நினைப்பாங்க. குர்ரம் என்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசவை ஏறி இருப்பாரு. குர்ரம்னா ஷாஜகான். குர்ரம் அப்படின்றது ஷாஜகானை குறிப்பிடுவாங்க. ஸோ 2-1 அப்படின்னும் போது ஸோ ஏவோ இல்லை சிஏவோ தான் பார்க்க போறோம். அடுத்து ஆலம்கீர் அப்படின்னு கொடுக்கும்போது அவுரங்கசீப் தான் ஆலம்கீர்னு சொல்லுவாங்க. ஹசன் சூரி பார்த்தோம்னா ஷெர்ஷா சூரி வந்து ஷெர்ஷா சூரி அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ அப்போ 2143. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 58. வெகுஜன ஊடகம் என்பது என்ன? வெகுஜன ஊடகம் அப்படின்னாக்கா தொலைவில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மக்களோட அறிய கொண்டு வரதான் வெகுஜன ஊடகம் போயிருப்பாங்க. ஸோ வானொலி மற்றும் தொலைக்காட்சி, வானொலியும் சரி தொலைக்காட்சியும் சரி ரெண்டுமே ஜனங்களை ரொம்ப தூரமா இல்லாம கிட்டத்துல மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் கொண்டு சென்ற ஊடகம், செய்திகளை மக்களுக்கு அருகாமையில் கொண்டு செல்கின்ற ஊடகம் தான் வெகுஜன ஊடகம். ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் பி ரெண்டுமே சரியான விடைதான். அடுத்த கொஸ்டின் 59. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஆப்ஷன் டி இந்தியா என்பது சரியான விடை. சரியா? மிகப்பெரிய மக்களாட்சி நாடும் இந்தியா தான். மிக அதிகப்படியான கட்சிகளை கொண்ட நாடும் இந்தியா தான். எழுதப்பட்ட அரசியலமைப்பில் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டமும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 60. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு கிளியரா இருந்துச்சுக்கோ, பேஸ்ட் அந்த ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ 1929 இல்லை, 1910 கிடையாது, 1911 கிடையாது, 1919 இந்து அரசு சட்டம், ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, செம்ஸ்போர்ட் சிறப்பு சட்டம் எல்லாமே 1919 தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அப்பயும் எலெக்ஷன் கொண்டு வரல. ஸோ 1952 1952 நடைபெற்ற தேர்தல் இருப்பாங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் சொல்லிட்டு 21 வயது நிரம்பிய பெண்கள் அனைவருமே வாக்களிக்கலன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து 1921 என்ன பண்ணிருப்பாங்க, பெண்களுக்கு வாக்களிக்கும் முறையை வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆப்ஷனா பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போறோம்.
21 இருந்தா 21, 52 இருந்தா 52. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 61. சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு. சுவிட்சர்லாந்து நாட்டுல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் பி 1971. 1970 இருப்பாங்க பெண்களுக்கு வந்து வாக்களிக்கும் முறை வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 62. கொஸ்டின் நம்பர் 62. இந்தியாவில் நடைமுறையுள்ள கட்சி முறை. இந்தியாவில் நடைமுறையுள்ள கட்சி முறைன்னு சொல்லும்போது இந்தியா மிகப்பெரிய பல கட்சி நாடு. இந்தியா மிகப்பெரிய பல கட்சி நாடு. இப்போ ஒரு கட்சி அப்படின்னு சொல்லும்போது சீனா, கியூபா, வடகொரியா இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கட்சி நாடு. இரு கட்சின்னு சொல்லும்போது அமெரிக்கா, இங்கிலாந்து இதெல்லாம் இரு கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க. பல கட்சி சொல்லும்போது இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி இதெல்லாம் இருப்பாங்க பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 63. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி மீரா குமார் என்பது சரியான விடை. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 2019 டு 2024 இந்த எலெக்ஷன்ல பார்த்தோன்னா ஓம் பிர்லா வந்து இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் 2014 டு 19 அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா மீரா குமார் அவங்க தான் இருப்பாங்க ஸ்பீக்கரா இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க தான் மீரா குமார். பிரதிபா பாட்டீல் அப்படின்னு கொடுக்கும்போது முதல் பெண் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் சொல்லும்போது பிரதிபா பாட்டீல் அவங்க தான் இருப்பாங்க 12th பிரசிடென்டா பதவியேற்றிருப்பாங்க. ஸோ பாத்திமா பிவி அப்படின்னு கொடுக்கும்போது இவங்க தான் பார்த்தோன்னா உயர்நீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதி. முதல் பெண் தலைமை நீதிபதினு சொல்லும்போது பாத்திமா பிபி அவர்கள் போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 64. இந்தியாவில் தற்போதுள்ள உயர்நீதிமன்ற எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள தற்போதுள்ள உயர்நீதிமன்ற எண்ணிக்கை அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ 25 உயர் நீதிமன்றங்கள் காணப்படுகிறது. சரியா? மொத்தமா 28 ஸ்டேட்டு 89% கொடுத்துருப்பாங்க. எத்தனை போயிருப்பாங்கன்னா 25 உயர் நீதிமன்றங்களா போயிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 65. இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கும் மாதம். சாலை பாதுகாப்பு வாரம் சொல்லும்போது ஜனவரி முதல் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 66. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் பெண் டிஜிபி அப்படின்னு போயிருப்பாங்க கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இவங்க தான் போயிருப்பாங்க முதல் பெண் டிஜிபியா பதவியேற்றிருப்பாங்க. சரியா? இப்ப கிரண் பேடி அப்படின்னு சொல்லும்போது முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லும்போது திலகவதி ஐபிஎஸ், தமிழ்நாடு திலகவதி ஐபிஎஸ். இந்தியா ஃபுல்லா சொல்லும்போது கிரண் பேடி ஐபிஎஸ் வந்து போயிருப்பாங்க. அச்சமற்ற ஆட்சியான நூலின் ஆசிரியர் சொல்லும்போதும் கிரண் பேடி அவர்கள் தான் போயிருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது முதல்ல பார்த்தோன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருப்பாங்க. ஸோ மத்திய அமைச்சரோட பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து முதல் பெண் நிதியமைச்சர் அவங்க தான். அதே மாதிரி அதிக முறை பட்ஜெட் தாக்கல் சொன்ன முதல் பெண் அவங்க தான். சரிங்களா? ஸோ நிர்மலா சீதாராமன் போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 67. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைந்துள்ள இடம். இங்க தேசிய அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கும்போது இருப்பாங்க சென்னை. தமிழ்நாடுனா சென்னைக்கு போயிருப்பாங்க. இங்க தேசிய அளவில் போறதால எங்க போயிருப்பாங்கன்னா புதுடெல்லி. தேசிய அளவில்னா புதுடெல்லி. கன்சியூமர் கோர்ட் இருக்குல்ல, கன்சியூமர் கோர்ட் 1986 பார்த்தீங்கன்னாக்கா தேசிய குறைதீர் ஆணையம், அதாவது கன்சியூமர் அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஆக்ட். அதன்படி பார்த்தோன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னா புதுடெல்லியில் காணப்படுகிறது. ஸோ மாநிலம் சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 68. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் நியமனம் 1966 கரெக்டு. ஸோ யார் இருந்திருப்பான்னு பார்த்தோன்னாக்கா இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருப்பாங்க. அது கரெக்டு. அடுத்து இந்தியாவில் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி நியமனம் 1972 அதுவும் கரெக்டு. இந்தியாவில் முதல் பெண் குடியரசுத் தலைவர் நியமனம் 2007. ஏன்னா 2007 டு 2012 வரைக்கும் பார்த்தோன்னாக்கா பிரதீபா பாட்டீல் இருந்திருப்பாங்க. அதுவுமே கரெக்டு. இந்தியாவில் முதல் பெண் சபாநாயகர் நியமனம் 2002 போயிருக்காங்க. ஸோ 2002 கிடையாது. இது எப்போ வரும்னு பார்த்தோன்னா 2014 டு 2019. சரியா? 14 டு 19. அப்போ தவறான என்ன? இதுதான் தவறான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 69. பேரழிவு மேலாண்மை, அதாவது பேரிடர் மேலாண்மை அல்லது பேரழிவு மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2005 பேரிடர் மேலாண்மை அழிவு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 70. வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இணைப்பது எது? வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவும் இணைப்பதுன்னு சொல்லும்போது பனாமா நிலச்சந்தி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு கொடுக்கும்போது இந்தியாவையும் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இலங்கை ரெண்டு பிரிக்கிறது பார்த்தோன்னா பாக் நிலச்சந்தி போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 71.
பெரிய சேற்று ஆறு என புனைப்படம் அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு கொடுப்பாங்க. மிசிசிப்பி என்பது சரியான விடை. இதுதான் உலகின் மிகப்பெரிய ஆறு அல்லது வட அமெரிக்காவில் பெரிய ஆறுன்னு போகும்போது மிசிசிப்பி. இது வந்து பார்த்தோன்னா சேற்று ஆறு. இது வந்து அழகா ஒரு பாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் லிங்கன் வாஸ் டிராவல்டு இன் டு த மிசிசிப்பி ரிவர். இந்த டிராவலோட கலர் கருப்புல இருக்குல்ல, அந்த சேறு சைடு என்ன ஆயிடுச்சு, டேர்ன்ட் அஸ் கோல்டன் ப்ராப்பர்ட் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? அது வந்து பார்த்தோன்னா அவர் டிராவல் பண்ணும்போது புனித தீர்க்கதரிசி டிராவல் பண்ணது, அது கருப்பு கலர் இருந்தது, கோல்டன் கலரா மாறிடுச்சு அப்படின்னு போயிருப்பாங்க. என்ன ரீசனாக சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா, அபாலிஷ் பார்த்தோன்னா பண்டன்ல கொத்தோடி மொழி வந்து ஒழிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த கடல் வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சேதாரத்தில் வரும்போது அமெரிக்காவில் வட ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தோன்னா வட அமெரிக்க மக்கள் ஸ்லேவ் பண்ணி கூட்டு வந்துருப்பாங்க, அடிமையாக கூட்டு வந்திருப்பாங்க. அப்படி கூட்டு வரும்போது அந்த இதெல்லாம் ஒழிச்சதால பார்த்தோன்னா அது கலரே மாறிடுச்சு, தங்க கலராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் போயம்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 72. உலகின் மொத்த நிலப்பரப்பில் வட அமெரிக்காவின் சதவீதம் என்ன? உலகின் மொத்த நிலப்பரப்பில் வட அமெரிக்காவின் சதவீதம். ஸோ ஆப்ஷன் பி 16.5%. 16.5% போயிருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 73. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? அடிக்கடி கொடுத்துருப்பாங்களா, அடியே உன் கண்கள் மேட் இன் கியூபாவா அப்படின்னு. ஸோ ஆன்சர் சர்க்கரை கிண்ணம் சொல்லும்போது கியூபா என்பது சரியான விடை. சர்க்கரை கிண்ணம் கியூபா இஸ் ரைட் ஆன்சர். இப்ப அரிசி கிண்ணம்னா தாய்லாந்து. சரியா? தென்னாசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் சொல்லும்போது தாய்லாந்து போயிருப்பாங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் உற்பத்தியில சீனா முதலிடமும் 2வது இடத்துல இந்தியாவும் காணப்படுகிறது. சரியா? தங்கம், நிலக்கரி, காற்றாலை உற்பத்தி, மின்சார உற்பத்தி, தேயிலை, காஃபி, பட்டு, அதுக்கப்புறமா இரும்பு, இந்த மாதிரி நிறைய உற்பத்தியில பார்த்தோன்னா முதலிடம் சீனாவும் 2வது இடத்துல வந்து இந்தியாவும் பிடிச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 74. இப்போ வந்து இஸ்லாம், சமணம், ஜூடாயிசம், ஜொராஸ்ட்ரியம், ஸோ இவங்களை பற்றி குறிப்பிடுகின்ற நூல்களுக்கு பேஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னாக்கா, ஸோ இஸ்லாம் அப்படின்னா மந்தி, இஸ்லாம் அப்படின்னா மந்தி அப்படின்னு போயிருப்பாங்க. சமணம் அப்படின்னா பசாதி, இப்போ ஜூடாயிசம் அப்படின்னா சினாகக், ஸோ ஜொராஸ்ட்ரியம் சொல்லும்போது அகியாரி. அப்போ ஆப்ஷன் பி 4321 இஸ் ரைட் ஆன்சர். 4321 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 75. உலக மக்கள் தொகை நாள். இது மக்கள் தொகை அப்படின்னு போயிருப்பாங்க. மக்கள் 2 காலம் இருக்கும், அதனால ஜூலை 11 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இது ஒரு காலம் மாதிரி ஜூலை 11 மக்கள் தொகை தினம் அப்படின்னு போயிருப்பாங்க. இப்போ மக்களாட்சி தினம் அப்படின்னு கொடுக்கும்போது செப்டம்பர் 15 இது மக்களாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 76. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னு கொடுக்கும்போது அமெரிக்காவில் காணப்படுகின்ற மியாமி கடற்கரை. அமெரிக்கா காணப்படுகின்ற மியாமி கடற்கரை தான் மிக நீளமான கடற்கரை. 2வது நீளமான கடற்கரைனா சென்னை மெரினா. 2வது நீளமான கடற்கரை சென்னை மெரினா கடற்கரையை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 77. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் 2004. 2004 ஏற்பட்டிருக்கும். டிசம்பர் 26, 2004 என்பது சரியான விடை. சரிங்களா? ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு இது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாரி, டிசம்பர் 26, 2004. இது பார்த்தோன்னா இந்தியாவில் இதுவரை ஏற்பட்ட சுனாமிலே மிகப்பெரிய சுனாமி அப்படின்னு கருதப்படனா இதுதான் 2004 தான். டிசம்பர் மாதம் எல்லாரும் இருப்பாங்க. கிறிஸ்மஸ் முடிச்ச அடுத்த நாள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ கன்னியாகுமரி, சென்னை, அப்புறமா பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக போயிட்டு டோட்டலாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இந்த சுனாமி அலைகள் 2004 தான் ரைட்டு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 78. தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சிற்றாற்றின் குறுக்கே உள்ள நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு சொல்லும்போது குற்றால நீர்வீழ்ச்சி. அடிக்கடி பாட்டு பாட்டுருப்பாங்கல்ல, குற்றால அருவியிலே குளிச்சாலும் மடங்காத சூடு. இப்போ வெயில் சீசன் இல்லை, அதனால அது ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ தமிழ்நாட்டு சிற்றாற்றுனா குறுக்க வந்து பார்த்தோன்னா குற்றால அருவி வந்து கட்டியிருப்பாங்க. சரியா? குற்றால நீர்வீழ்ச்சி. ஒகேனக்கல் சொல்லும்போது காவிரி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டது தான் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தேனி டிசி. சுருளி ஃபால்ஸ் வந்து தேனி ஃபால்ஸ் கொடுத்துருப்பாங்க. சுருளி, மேகமலை எல்லாமே தேனி டிஸ்ட்ரிக்ட்ல போயிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 79. தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டவர் யார்? தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ கொஸ்டின் சரியான ஆன்சர் பார்த்தோன்னா பெரிய ஆழ்வார் என்பது சரியான விடை. பெரிய ஆழ்வார் என்பது சரியான விடை. ஸோ ஏன்னா அவர் தான் பெரிய ஆழ்வார். ஆழ்வார்களே மிகப்பெரியவர் யாருன்னு சொல்லும்போது பெரியவர். அப்போ விஷ்ணு அந்த எதிரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு பெருமாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால பெரியார்வர் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டுள்ளார் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ கொஸ்டின் 80. சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் யார்? சீக்கியர்கள் முதல் குரு சொல்லும்போது குரு நானக். அவனோட பண்டிகை தான்
குரு நானக் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. சரியா? அப்ப சீக்கியர்களின் முதல் குரு அப்படின்னு கொடுக்கும்போது குரு நானக் என்பது சரியான விடை. அவருடைய பிறந்த நாள் தானே பண்ணியிருப்பாங்க. சரி, அவருடைய தினம் கொண்டாட போகும்போது குரு நானக் ஜெயந்தியாக பார்த்தோன்னா அவங்களுடைய பண்டிகை வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 25 கொஸ்டின் இன்னைக்கு பார்த்த இந்த 25 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற, ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள் வந்துமே இடம்பெற்றிருக்கும். சரியா? இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா தொடர்ந்து என்ன பண்றோம், ஸோ ஏழை எளிய மாணவர்கள் வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸோ என்ன பண்றதுன்னு தெரியலைங்க சார், எங்களுக்கு ஒரே ஹோப் நீங்க தான், ஸோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்கறாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் என்ன பண்றோம் நம்ம டெய்லி பார்த்தோன்னா தொடர்ந்து பார்த்தோன்னா அந்த டாப் 25 இல்ல டாப் 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லி போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகாட்டியும் பரவாயில்ல, படிச்சு உண்மையிலே வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு நல்ல உள்ளத்துக்கு இது பயன்படட்டும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்களே, நல்ல விஷயங்கள் எங்க கொடுக்கணும் அப்படின்றது முக்கியமானது. சரியா? நல்ல விஷயங்கள நல்ல பேர்ட்ட கொடுத்தா என்ன பண்ணுது, பன்மடங்கா பெருகும் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த சோசியல் மீடியா வாயிலாக நான் உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட் வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் டாப் 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பா 100% சொல்றேன், எக்ஸாம்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஷுவரா பார்த்தா என்னுடைய ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்.